கொன்னுட்டா. என்னோட 2 ஆளுகளை கொன்னுட்டா. எங்க அவ எங்க? அவனுங்களை கொண்டு அந்த பொம்பளை எங்கடா இருக்கா? அவ கோயிலுக்கு போயிருக்கா. இப்ப போகாதீங்க, பொறுத்து ஏதாவது பண்ணலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அமைதியா இருங்க. டேய் எல்லாரும் வண்டியில இருக்கடா. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணே. அலி ஏமா பைக் எடுங்க. சரி தடுத்து நிறுத்தணும். சரி வாங்க. டேய் சீக்கிரம் வாங்க. என்ன ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன இவ்ளோ ரேட் சொல்றீங்க? கம்மி பண்ணி ஓடுங்க. இங்க வந்தாலே எனக்கு ஆமா ஆமா ஒரு இடம் தர முடியாது. அங்க போய் பாரு. என்ன இவ்ளோ ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? அவன அங்க வர சொல்லு. வரணும் தானே. கம்மி பண்ணி போடுங்க. உள்ள போயிட்டு தான் வந்தேன். அப்படியே கட்டியா போட்டேன். அது பொருள் அந்த பக்கம் இருக்கு. அதான் இங்கே நின்னுட்டு இருக்கோமா. சரி சரி. அப்படியா? அஞ்சுக்கான பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தே ஆகணும்ல. அமர் எங்க போயிட்டான்? வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துருங்க எல்லாருமே. சரி நான் சொன்னதெல்லாம் வாங்கி நேரம் வச்சிருக்கேன். ஆச்சு, உள்ள போகணும். சீக்கிரம் சரி வாங்க வாங்க. நில்லுங்க. நில்லுங்க. என்ன பாத்தா? என்ன தப்பு பண்ணிட்டீங்க? பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏய் வாங்க வாங்க வாங்க. ஏய் அக்கா அக்கா அக்கா. ஏய் அவன புடிங்கடா. ஓடு. ஏய் இந்த வரங்க ஓடு. வாங்க. இந்த பக்கம். ஏய் ஏய் அவன புடிங்கடா. தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வாங்கடா. ஒடிச்சு எழுத்துருவாங்கடா. ஒடிச்சு எழுத்துருவாங்க. அவனை கொல்லுங்கடா. போறம்போக்கு சாவுடா நாயே. நேபாள்கிட்ட போய் அவன் போடம்புக்கு தலையா இருந்த ஆளை வெட்டி எரிஞ்சிட்டான்னு சொல்லு. என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒவ்வொரு ஆளா செத்துக்கிட்டு வராங்க. லான் ஆர்டரா இல்லையா என்ன? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். இது சிபிஐஎம்மோ இல்ல காங்கிரஸ் பத்தின விஷயமா இல்ல. இது யார் பண்றா, எதுக்காக பண்றான்னு யாருக்குமே தெரியல. ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் தான் சார் எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே எங்க பிளான்ல ஒரு பகுதி தான். என்ன இதால என்ன ஆகும் தெரியும்ல? நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? முள்ளால தான் சார் எடுக்கணும். இது என்னோட கேம் பிளான். இதை தவிர உங்களை டீல் பண்ண வேற வழியே இல்லை. உன் பிளானை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு, ஸ்டேட்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து கால் மேல கால் வந்துகிட்டு இருக்கு. நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல. அது மட்டும் இல்லாம கவர்னர் இப்ப ரிப்போர்ட் கேட்டாருன்னு வையே, அது நமக்கு பெரிய அசிங்கம். எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை. கண்டிப்பா உனக்கு தேவையான டைம் எடுத்துக்க. ஆனா அதனால இங்க பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமோ இல்ல வருத்தமோ வந்துடக்கூடாது. இங்க பாருங்க, பரதனுக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டா உடனே இங்க வர சொல்லுங்க. பார்ட்டிக்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குதுல்ல? இல்ல நான் பரதன் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஐ மீன், எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இந்த மாதிரி பஜனை பண்றதாலலாம் நீ தப்பிச்சிடலான்னு நினைக்காத. அதே மாதிரி பூணூல் போட்ட எல்லாருமே பிராமணன் ஆயிட முடியாது. அதே மாதிரி 5 தடவை தொழுதா மட்டும் உண்மையான முஸ்லீம் ஆயிட முடியாது. அன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த விஷயத்தை எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆனா யாரும் சாட்சி சொல்ல வரல. அப்படியா? காளிபாபு மார்க்கெட்ல நாளோட கடைசியில நேரம் முடிஞ்சிச்சுன்னா செத்த மீனை கூட விற்பாங்க தெரியுமா?
அதனால நிறைய பேர் சாட்சி சொல்ல போயிட்டாங்க. எனக்கு அதுவும் தெரியும். அன்னைக்கு நீங்க அவனை எல்லாருமா சேர்ந்து கொன்னது நியாயமா? பஜனை போயிட்டு இருக்கல, முடியட்டும். உங்களுக்கு எனக்கு தான் விரோதம். நடுவில் என் குடும்பம் ஏன் வந்துச்சு? அந்த ஈவு இறக்கம் இல்லாதவனை அன்னைக்கே நான் வெட்டி போட்டிருக்கணும். என் பொண்டாட்டி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? உங்களுக்கு கௌதம் மித்ரி ஞாபகம் இருக்கா? அவன் பண்ண தப்புக்கு அவன் மனைவி ஏன் எதுக்காக கொன்னீங்க? அதுவும் இல்லாம உங்க தொழில நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு எதுவுமே கிடையாது. எனிவே அடிக்கடி இந்த மாதிரி பஜனையை உங்க வீட்டுக்கு வைங்க, அப்பதான் நான் உங்க வீட்டுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் புண்ணியமும் கிடைக்கும்ல. குட் பை. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சில இன்ஃபர்மேஷன் தரேன். அப்படியாச்சும் நான் செஞ்ச பாவத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேனே. வண்டி எங்க நிறுத்திருக்க? போலீஸ் ரைடு வரதா தகவல் வந்திருக்கு. இல்ல, என்னாச்சு? நம்மளுடைய 4 ட்ரக்கை பிடிச்சிட்டாங்க. ரைடு பண்ணும்போது நம்ம ஆளுங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது எப்படா நடந்தது? எவன்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? எனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த இடத்துல இல்லவே இல்லையே. டேய் ஓடுடா. போடா. ஓடிரு. போங்க. வேகமா. சுடாங்க, ஓடிரு. ஏய், சீக்கிரம். ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய், இங்க பாருங்களேன், என் பையனுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களேன். உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் மசூத்கிட்ட சொல்றேன். அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. மாசம் அவனுக்கு 500 ரூபா தரேன். இல்ல, அவனுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுங்க. அவன் படிச்சு முடிச்சுட்டான். படிச்சு முடிச்சிட்டானா? நான் கூட தான் நிறைய படிச்சிருக்கேன். BA 2nd கிளாஸ். அதனால என்ன ஆயிடுச்சு? இப்போவும் மேக்நாத் பட்டோட கதையை முதல் லைன்ல இருந்து சொல்ல முடியும். அவரோட வீர தீர செயலை நான் எவ்வாறு வர்ணிப்பது? யாராது இந்த நேரத்தை சொல்லப்படுறது? என்னாச்சு? அட, கதவை எத்தனை வாட்டி தட்டுவா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ஹலோ, யார் இது? உனக்கு என்ன பைத்தியமா? என்னால் இந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நாளைக்கு ஹெட்லைன் நியூஸ் தான் வரும், ஒரு பார்ட்டி லீடர் ட்ரக் ரேட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு. தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாத, நான் தூங்கணும். ஃபோனை வைக்கிறேன். பொறம்போக்கு இப்பெல்லாம் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான். பணம் தேவைங்கிறப்ப நம்மக்கிட்ட ஓடி வரானுங்க, நமக்கு ஏதாவது தேவைன்னா கண்டுக்க மாட்டுறானுங்க. போலீஸ் ரைடு பண்ணப்ப கண்ணனோட ஆளுங்க தகவல் வந்திருக்கு. பரவாயில்ல, போட்டு விடு, பழைக்கட்டும்.